நேத்து ஹோம்வொர்க் டெஸ்ட் எழுதுனீங்களா? எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. எழுதாதவங்க எழுதிட்டோம்க்கா. ஓகே. எழுதாதவங்க இருக்கீங்களா? எழுதாதவங்க இருக்கோங்க்கா, ஆனா சொல்ல மாட்டோம். அப்படிதானே? ஆமான்னு சொல்லி கை தூக்குறாங்க. சரி, லாஸ்டா என்ன பார்த்தோம்? இந்த சம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க சொன்னாதான் நான் நடத்துவேன். 6.2 நாள் தான்க்கா நடத்துறோம். சரி. ஒரு ஃப்ளைட் சம்மு. ஒரு ஃப்ளைட் என்ன பண்ணுது? ஜீன்ற இந்த பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஹெச்ன்ற இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. இப்படி போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாமல் பெண்ட் ஆகி இப்படி போகுது. அது ஹெச்ன்ற இந்த பாயிண்ட்லேருந்து ஜேன்ற பாயிண்ட்டுக்கு போகுது. அதில் நமக்கு வந்து ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது இப்படி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட 4 கொஷின் கேட்குறாங்க. ஜீன்ற பாயிண்ட்லேருந்து வடக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு, அதுமாதிரி ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு, ஹெச்சின் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு, ஹெச்சின் கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் கொஷின் படிக்கணும். நான் ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஷின் படிக்கலாம். யாராவது கொஷின் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிலேருந்து ஹெச், ஹெச்லேருந்து ஜே இப்படி இருக்கு. இப்படி இது ஆக்சுவலாக அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகாமல் இப்படி போகுது. இதை வந்து நம்ம இப்படி நம்மளாவே ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஜி ஹெச் ஜே கரெக்டாமா? பாயிண்ட் சொல்லுங்க. ஜி பாயிண்ட்ல இருந்து என்ன என்ன ஆங்கிள் வந்திருக்குன்னு. குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்மா. 24 டிகிரிக்கா. ஓகே. இது வந்து 90 டிகிரி. சரியா? நம்மளா சும்மா இது ஓன்னு வச்சுப்போம், இது ஏன்னு வச்சுக்கலாம், இது நான் சும்மா பின்னு வச்சுக்க போறேன், இது சின்னு வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் இங்கே தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களே, ஹெச்சோட ஆங்கிளா? என்ன ஆங்கிள்மா கொடுத்துருக்காங்க? அது வந்து ஜேயோட ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்கக்கா. ஜே எவ்வளோ? 55. ஆமாக்கா. ஹெச்சிலிருந்து 55 தான். இதோ ஹெச் தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆங்கிள் என்னவாமா இருக்கும்? இது வந்து 24 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180. மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 வரணும். ஒன்று 90, ஒன்று 24 அப்படின்னா எதை ஆட் பண்ணால் நமக்கு 180 வரும்?
மைனஸ் 66க்கா. ஓகே 66 டிகிரியா? அப்போ இதுதான் 66 ஓகேவா? இந்த ஆங்கிள் நமக்கு 66 டிகிரி. அப்படின்னா இது 55ன்னு இருக்குமா? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? மேல உள்ளது 55னா இது என்னவா இருக்கும்? எப்பவுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அந்த குத்தெதிர் கோணங்கள் சமம். இங்க என்னவோ அதேதான் இங்க. இத ஸ்ப்ளிட் பண்ணாலும் 2மே ஒண்ணா தான் இருக்கும். இப்போ இது வந்து 66னா, இது 55னா, இது 2த்தையும் கூட்டுனா இந்த 66 வரணும்னா இங்க என்ன இருக்கணும்? 11க்கா. வெரி குட். அதுதான் இதோட ஆங்கிள். ஓகேவா? அப்ப இந்த ஆங்கிள் 11. இத சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கம்மா. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் தெரியும்ல? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. ஜியின் வடக்கு திசையிலிருந்து ஹச்சின் தொலைவு என்ன? சரி. ஜியின் வடக்கு திசையிலிருந்து அப்படின்னா இந்த டைரக்ஷன். ஹச்சோட தொலைவுன்னும் போது இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டா இங்க ஜிலேருந்து இப்போ இங்க ஜிலேருந்து ஹெச்சுக்கு ஸ்ட்ரைட்டா வடக்கு டைரக்ஷன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா கோடு போடணும்னு அர்த்தம். ஓகேவா? இங்க போட்டாலும் சேம். அப்ப இந்த சைடு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஜிலேருந்து ஸ்ட்ரைட்டா ஹெச்சுக்கு அப்படின் போது ஜிலேருந்து ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து சும்மா போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவு தான் இங்கேயும் இருக்கும். இதோட சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் படிங்க. How far is H to the north of G? Okay. How far is the H to the north of G? Hன்றது Gல இருந்து நார்த் அப்படின்னா Gல இருந்து நார்த் சைடுனா இந்த டைரக்ஷன் தான். இங்க இருந்து H ரீச் பண்றது இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் சும்மா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஒன்று தானே, இதுவும். அப்போ இந்த சைடு வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, நார்த் சைடோட டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஏஜியை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? இப்போ இதுல இது 90. இந்த சைடு வேல்யூ நமக்கு வேணும். ஆங்கிள் இங்க இருக்கு. இதுதான் ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்ப ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வருதுன்னா என்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கணும்? டயக்ராம் புரியுதா? இப்படி இருக்குமா? இந்த சைடு வேல்யூவே கேக்குறாங்க. ஆங்கிள் இங்க இருக்கு. நமக்கு இதுதான் ஆப்போசிட் சைடு 90 டிகிரி. நமக்கு ஆங்கிள் தெரியுது. வேற ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களாமா? கொஸ்டின்ல வேற எதுவும் வேல்யூ ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்க. 250 180 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 24 இந்த கோணத்தை தாங்கி செல்லும் இந்த பக்கத்தோட வேல்யூ 250ஆமா? இதோட வேல்யூ 250ஆ? ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க? 180ன்றது இந்த வேல்யூ. ஓகேவா? சரி. இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியுதுல, அப்ப இதை வச்சுப்போம். இந்த சைடும் வச்சுப்போம். இது வேணாம், நமக்கு ஆப்போசிட் சைடு இதுல தேவைப்படல. அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்டெனியஸும், அதாவது கர்ணமும் அடுத்துள்ள பக்கமும் தேவைப்படுது. அப்படின்னா என்ன டேம் எடுத்துக்கணும் நம்ம? சைன் தீட்டாவா? எதிர்பக்கம் இதுல நம்ம எடுத்துக்கல. என்ன தீட்டா? காஸ் தீட்டா தான் கரெக்ட். ஏன்னா ஹைப்போட்டெனியஸ் எடுத்துக்கிறோம், இந்த டேம் எடுத்துக்கிறோம், அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறோம், அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் எடுத்துக்கிறோம். அப்போ காஸ் தீட்டா தான். தீட்டா வந்து இங்க 24 டிகிரி. ஆப்போசிட் சைடோட வேல்யூ, சரி ஆப்போசிட் கிடையாது, அட்ஜசன்ட்னா நமக்கு தெரியாது. இது ஏஜினே நான் சும்மா வச்சுக்கிறேன். இந்த வேல்யூ வந்து 250. காஸ் 25 டிகிரி வேல்யூ பாருங்க. புக்ல பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. 0.913 ஓகே. ஈக்குவல் டு ஏஜி பை 250. இந்த 250 இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். மல்டிபிள் பண்ணி பாத்துக்கிறீங்களா? நான் அப்படியே அடுத்த சம் போயிடட்டுமா? அவ்வளவுதான் கான்செப்ட். உங்க புக்லயே இருக்கு.
மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும்ன்றதும் இருக்கு. மல்டி பண்ணிக்கு அந்த ஆன்சரை கூட சொல்லுங்க, நான் எழுதி வச்சிடுறாங்க. 225.30வா? ஏம்மா தூங்குறீங்களா எல்லாரும்? 228.38க்கா. ஓகே, நான் சும்மா பார்த்து வச்சு நான் எழுதி விட்டேன். ஓகே, ஏஜி முடிஞ்சிச்சு. கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? நார்த் சைடு. ஆ சரி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் படிங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேயின் கிழக்கு திசையிலிருந்து ஹச்சின் தொலைவு என்ன? ஜில இருந்து கிழக்குனா இந்த டைரக்ஷன்மா. இதுல இருந்து இது வரைக்கும் ஹெச் போய் மீட் பண்ற இந்த டைரக்ஷனோட தொலைவு கேக்குறாங்க. இதுதான் சேம் இங்கேயும் இருக்கு. அப்ப இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ ஏ ஓ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு தோ இதுதான் ஏ, இது ஓ. இந்த சைடு வேல்யூவை நமக்கு கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. ஹவு ஃபார் இந்த படிப்பீங்க. How far is H to the east of G? ஓகே, ஹெச் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜி. ஜில இருந்து ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன் இது. இந்த டைரக்ஷன் தான் சேம் இதுவும். அப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ இந்த சைடு வந்து ஆப்போசிட் ஹைபாட்டனியஸ். அப்போ எதிர்பக்கமும் கர்ணமும். அப்போ நீங்க சைன் தீட்டா எடுத்துப்பீங்க. இங்கேயும் 24 டிகிரி தான். எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு தான் உங்களுக்கு தெரியாது. ஏஓ 250. சைன் 24 டிகிரி வேல்யூ என்னமா? 0.4 067க்கா. ஓகே, அது கூட இந்த 250 மல்டி பண்ண வேண்டியதான். மல்டி பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வருது பாருங்க. 101.68க்கா. 101.68. ஓகே, அவ்வளவுதாம்மா. செகண்ட் முடிஞ்சிச்சு. இது ரெண்டு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே ஓகே புரியுதுக்கா. ஓகே. மத்தவங்களுக்கு புரியலையா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகே. இது ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் டயக்ராம். இங்க என்ன வேல்யூ வந்தது? இது வந்து 180, இது 180, இது 180 இருந்துச்சு. இதில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். நேம் என்ன கொடுத்துருந்தேன்? ஓஜேபிசி. ஓகே சரி, தேர்ட் கொஸ்டின் படிங்க. ஹச்சின் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு என்ன? ஓகே, ஹச்சின் வடக்கு திசை. ஹெச் எங்கம்மா இதுல இருக்கு? ஓ இதுதான் ஹெச். அதுதான் நான் ஓன் போட்டு வச்சிருக்கேன். இதுதான் ஹெச். ஹெச்சோட வடக்கு திசைனா என்ன சைடுனா, நம்ம இந்த டயக்ராம் மட்டும் தான் எடுத்துக்க போறோமா. மேல உள்ளதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது மட்டும் தான் நமக்கு. ஓகேவா? இதுல ஜேன்றது எந்த பாயிண்ட்? மேல உள்ளது. இந்த பி கிடையாது. இதுதான் ஜே ஆக்சுவலா. ஓகேவா? இது நம்மளா சும்மா வச்சுப்போம். ஏன்னா இங்க இருந்து இங்கதான் போயிருக்குது. நம்மளாதான் சும்மா அப்படி கீழே வரைஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, ஜேல ஹெச்ல இருந்து வடக்கு திசை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கு? How far J to the north of H? ஆமாங்கா. ஓகே, அதாவது இந்த ஹெச்ல இருந்து நார்த் பார்க்கணும் நம்ம. வடக்கு அப்படின்னா இந்த சைடு வேல்யூ தான். இதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். அப்ப இந்த சைடு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதாவது JI கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல நமக்கு என்னென்ன தெரியும்? இது 180 தெரியுது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆப்போசிட், இது ஹைபாட்டனியஸ். எதிர்பக்கம் கர்ணம். அப்ப என்ன டேம் எடுத்துக்கணும்? என்ன எடுத்துக்கணும்? நான் போட்டுறேன், அப்புறமா நீங்க சொல்லுங்க. சைன். சைன் 11 வேல்யூ என்ன? 0.1 908க்கா. ஓகே, JI இந்த டிவைட் பை 180 இருக்கா? அதை இங்க கொண்டு போய் மல்டி பண்ணிருங்க. மல்டி பண்ண ஆன்சர் சொல்லுங்கம்மா. 34.34க்கா. ஓகே ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்னமா கேக்குறாங்க? ஹச்சின் கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு என்ன? ஓகே, ஹச்ல இருந்து கிழக்கு திசைனா இந்த சைடு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஜே வர மாதிரினா இந்த டைரக்ஷன். ஹவ் ஃபார் ஜே டு த ஈஸ்ட் ஆஃப் ஹெச் இருக்கணும். ஹெச்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல. அப்படின்னா இந்த ஈஸ்ட் டைரக்ஷன் இதுதான் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடும் இந்த ஹைப்போடெனியஸ் சைடும் எடுத்துக்கிட்டோம்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு பதிலா 11 டிகிரி. அப்போ HI டிவைடட் பை 180. காஸ் 11 வேல்யூ சொல்லுங்கம்மா. 0.9816. ஓகே, இது வந்து HHI. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ண என்ன ஆன்சர் வருது? 176.69. ஓகேம்மா, சரி, அவ்வளோதான். நம்ம ஈஸ்ட்னா ஈஸ்ட், நார்த்னா நார்த்து, அந்த மாதிரி அங்கே என்ன இருக்கோ அந்த டைரக்ஷன்ல போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அங்கே என்ன திசை கொடுத்துருக்காங்களோ அந்த திசை பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கம்மா. இதெல்லாம் அதிகமா கேட்டது கிடையாது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. யார் இப்ப சொன்னது? ஹரிஷ்கா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பேஜுக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா, எல்லாருக்கும் ஓகேவா? யாருக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? இந்த சம்னா ஸ்கூல்ல நடத்திருக்காங்களா? ஏம்மா, இதெல்லாம் ஸ்கூல்ல நடத்திருக்காங்களா? இல்லக்கா. இல்லக்கா. சரி, ஓகே. சில பேருக்கு நடத்திருக்காங்க, சில பேருக்கு நடத்தல. புரியுதா? புரியுதுக்கா. சரி, ஓகே. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் போடுற மாதிரி, அவ்வளவுதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் யாராவது படிங்கம்மா. இந்த கொஸ்டின் உங்க புக்ல இருக்கா? 6.25 இருக்குக்கா. ஓகே. யாராவது கொஸ்டின் படிங்க. ஓகே. கொஸ்டின் படிங்கம்மா. படத்தில் உள்ளவாறு ஒரு சமதள தரையில் 2 மரங்கள் உள்ளன. தரையில் உள்ள X என்ற புள்ளியிலிருந்து இரு மர உச்சிகளின் ஏற்ற கோணமும் 40 டிகிரி ஆகும். புள்ளி X இலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு 8 மீட்டர் மற்றும் 2 மரங்களின் உச்சிகளுக்கிடையே உள்ள தொலைவு 20 மீட்டர் எனில் புள்ளி X க்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு
இரண்டு மரங்களுக்கும் இடையுள்ள கிடைமட்ட தொலைவு ஆகியவற்றை கணக்கிடுதுக்கா. ஓகே, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிறேன்க்கா. படிங்க. As shown in the figure, two trees all stand on the flat ground. The angle of elevation of the top of both the trees from a point X on the ground is 40 degree. If the horizontal distance between X and the smaller tree is 8 meter and the distance of the top of the two trees is 20 meter, calculate the distance between the point X and the top of the smaller tree. Calculate the horizontal distance between the two trees. ஓகே, வெரி குட். சரி, இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 ட்ரீ இருக்குது, ரெண்டுத்தோட டாப்பு அதை வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இதோட உச்சியும் தெரியுது, இதோட உச்சியும் தெரியுது. இப்போது இந்த 2 டாப்பு, இந்த முனைகளுக்குமான அந்த தொலைவு வந்து 20 மீட்டர். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாப்போட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கிடைமட்ட தொலைவு. ஓகே, ஏசி கரெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எடுத்து போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த குட்டி டயக்ராமை நான் எடுத்துக்கிறேன். இதுல இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படி வச்சு இதை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு இது ஃபுல் ட்ரையாங்கிளையும் நான் எடுத்துக்கிறேன். இது ஃபுல் சைஸ்ன்னும் போது இதையும் ஆட் பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம். கீழே வந்து இது தெரியும், இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படி கண்டுபிடிச்சாலே இந்த வேல்யூ வந்துடும். இப்படிதான் நம்ம போட போறோம். இந்த டயக்ராம் நான் வரைகிறேன், இந்த வேல்யூஸ்லாம் சொல்லுங்க. வேல்யூ சொல்றீங்களாம்மா? சொல்லுங்க. இங்க எவ்வளோமா? இதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரி, நானே அங்க நேம் கொடுத்துருக்காங்களா? சரி, ABCDEன்னு வச்சுப்போமா. இந்த சைடு வேல்யூ சொல்லுங்க. கீழே உள்ளது 8 மீட்டரா? ஓகே. C to B எவ்வளோமா? 20 மீட்டர்க்கா. ஓகே. வேற எதுவும் கொடுக்கல நமக்கு? 40 டிகிரி கொடுத்துருக்காங்கக்கா. இது 40யா? ஓகே, வேற எதுவும் கொடுக்கல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ABE இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுல நமக்கு இந்த சைடு வேல்யூ வேணும், இந்த ஏபியோட வேல்யூ. இது வந்து என்ன சைடுமா? இது ஹைபோட்டெனியூஸ். வெரி குட், ஹைபோட்டெனியூஸ். இந்த சைடு வேல்யூ நமக்கு தெரியுது, அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன பக்கம்? அட்ஜசன்ட். வெரி குட், அதாவது அடுத்துள்ள பக்கம். அப்போ cos θ தான் யூஸ் பண்ணுவீங்க. cos θக்கு பதிலா 40 டிகிரி. அட்ஜசன்ட் 8, ஹைபோட்டெனியூஸ் நமக்கு தெரியாது. cos 40 டிகிரி வேல்யூ பாருங்க. 0.7 66 0 ஓகே, ஈக்குவல் டு 8/AB. நமக்கு வந்து AB தான் வேணும். அப்போ AB ஈக்குவல் டு 8/0.7660. இது நம்ம அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்படி நான் வச்சுக்கிறேன், இப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இது சால்வ் பண்ணாதான் நல்லதா? சரி, இப்போ சால்வே பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்போ மேலேயும் கீழேயும் இந்த 0 தேவையில்லை. கீழேயும் மேலேயும் நான் 1000ஆல மல்டி பண்ணிக்க போகிறேன். அப்போ AB ஈக்குவல் டு 8000, கீழே வந்து 7660 வரும். கரெக்டா? 1 2 3 766 மட்டும். இப்போ மேலிங் கீழே நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்லேயே நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இது வந்து 400 வரும்க்கா. இங்கேருந்து நம்ம மல்டி பண்ணால் 3 டிஜிட். அப்போ 1 2 3 இப்படி தான் நம்ம வருது. 766ஓட ஸ்டாப் ஆயிக்குது. ஓகே தானே? ஓகே. இப்போ ஜாயின் பண்ணது யாருமா? முத்தின் தர்ஷினியா? முத்தின் ஐடியில இருக்கிறது. நான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன்.
உங்க பேருப்பா? சாய்க்கா. சரி, ஓகே. உங்க யார் உங்களுக்கு லிங்க் குடுத்தாங்க? உங்க ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா? ஆமாங்கக்கா. யாருப்பா? ஹரிக்கா. நீங்க ஹரி தானே பேசுறது? ஆமாங்கக்கா. அதான் கேட்ட பேர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போதே ஹரின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. என்னைய ஏமாத்த பாக்குறீங்களா? வாய்ஸ் மாத்தி பேசுறேன்னா கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அதே வாய்ஸ்ல பேசுறீங்க. அப்பவுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே. அது யார் ஃப்ரெண்டுன்னு கேட்குமோ ஹரியா. சரி, நான் பாயிண்ட் வேல்யூ இப்போதைக்கு எடுத்துக்க போறதில்ல. ஃபைவ். சரி, 0.5 வச்சுப்போம். இது வந்து 2னா 1 0. இதை 5 டேபிள் கேன்சல் பண்றேன். 1 4 9 1 1. இது வந்து 2 0 0. அதை சால்வ் பண்ணா என்னமா ஆன்சர் வருது? 10.44 10.44. அதே போட்டுறவா? அங்க 0 வருதுக்கா புக்ல. எங்கம்மா? 766. அங்க 0 இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியலையா? இங்க பாருங்க, 0.7660 இருந்துச்சா? நான் வந்து அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்டா இருந்தா 0 அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனால நீங்க போடலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மேலையும் கீழையும் 1000 மல்டிபிள் பண்ணேன். 1000ல 30 இருக்கா? அப்ப இந்த பாயிண்ட் வந்து 3 டைம்ஸ் இங்க மூவ் பண்ணா போதும். 3 டைம்ஸ் மூவ் பண்ணா ஹோல் நம்பர் இந்த நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தாலும் அது வேஸ்ட், அது தேவையில்லை. அதனால நான் விட்டுட்டேன். சரி, அங்க ஒரு 0 இருக்குன்னே வச்சுக்கிட்டு நீங்க வந்து 10,000 மல்டிபிள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி மாறிடும். இங்க கீழே 10,000 மல்டிபிள் பண்ணா மேலே நீங்க 10,000 தான் மல்டிபிள் பண்ணுவீங்க. எப்படி மாறும்? அப்போ வந்து இப்படி வந்திருக்கும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் தான் பண்ண போறீங்க. அதனால நான் இப்பவே கேன்சல் பண்ணிட்டு மேலேயும் கீழையும் ஒரு 0 இல்லாம மேலேயும் கீழையும் நானே மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ போடுங்க. ஆனா ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரும். ஓகேக்கா. ஓகேமா. சரி, இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது? 10.74. ஓகே. ஏ பி இதோட வேல்யூ 10.44. ஓகே. அப்ப இதுக்கு வந்து 10.44ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லும் இது நமக்கு எக்ஸ்ன்னு கூட வச்சுப்போம். எக்ஸ் இது வந்து ஃபுல்லும் வேணும்னா எக்ஸ் பிளஸ் 8. இது ஃபுல்லும் வேல்யூ வந்து 30.44. இதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து ஹைப்போட்டனியஸ் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, அதாவது கர்ணமும் அடுத்துள்ள பக்கமும். அப்ப அதே காஸ் தீட்டா தான் வரப்போகுது. காஸ் தீட்டாக்கு பதிலாக 40 டிகிரி. ஆப்போசிட் கிடையாது, அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 8. ஹைப்போட்டனியஸ் வந்து 30.44. காஸ் 40 டிகிரி வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.7660 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ், இது நம்ம தான் சால்வ் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 8 டிவைட் பை 30.44. இதை இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிட்டு 8 ஆப்போசிட் சைட் போய் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 10.44 தானக்கா? ஓ, நீங்க எதுக்கு சொன்னீங்க 10.44ன்னு? இந்த ஃபைனல் ஆன்சருக்கு சொல்லியா? ஏமா எதுக்கு சொன்னீங்க? 30.44 எங்கக்கா போட்டுருக்கீங்க? இதோ x plus 8 by அதான் அவங்க போட்டிருக்காங்களா? அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதையும் ஆட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 20 plus 10.44ன்னு. கரெக்ட் தானே? உங்களை நம்பி வந்தனே. கரெக்டு தான். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க?
இதையும் நான் ஆட் பண்ணி 30.44ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேக்கா. இதோ அதுல இப்ப வந்து மல்டிபிள் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லி தரீங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். நீங்க ஏன் இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுது. இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்லமா இது ஹைப்போட்டனியஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த அட்ஜசன்ட் அதாவது அடுத்துள்ள பக்கம் நமக்கு தெரியும். அப்ப காஸ் 40 டிகிரி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியஸ், இத வேல்யூ நமக்கு தெரியும். இதை வந்து இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் கொண்டு போயிட்டு டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்றதுக்கு நான் மேலே கீழே 1000ஆல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? 10.44. அப்ப இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிய முக்கோணம் எடுக்கிறோம், ஏசிடி. இந்த பெரிய முக்கோணத்துல இந்த ஃபுல் சைடு நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஃபுல் சைடுனா 20யும் இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 30.44. அதுதான் இதுல ஹைப்போட்டனியஸ் சைடு. கீழே உள்ள ஃபுல் வேல்யூன்றது இது நமக்கு தெரியாதனால எக்ஸ், இது 8. அப்ப எக்ஸ் பிளஸ் 8ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இங்கேயும் காஸ் தீட்டா தான் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். வேல்யூ எதுக்கு சப்ஸ்டியூட் பண்றீங்க? கிராஸ் மல்டிபிள் பண்றீங்க. பண்ணிட்டு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த 8 ஆப்போசிட் சைடு போய் மைனஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்னமா வருது? 15.32. அவ்வளவுதான். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியா வரும். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் கொஞ்சம் குட்டியாக்கிறேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. பாருங்க. ஓகேக்கா. 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 ஓகேமா. ஓகேக்கா. ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. சரி, இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சு. எக்ஸசைஸ்ல தான் இன்னும் ஒரு 2 சம் இருக்கு, அது நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேக்குறீங்களா, சொல்றீங்களா? நீங்க டல்லா இருக்கீங்க? அப்படி தோணுதுல, எனக்கும் ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்க கிளாஸ் கலகலன்னு இல்ல. நீங்களாம் பேசல, அதனால நானும் சைலண்டா இருக்கேன். எனக்கே ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நாங்களும் அமைதியா இருந்தீங்கள்ட்ட உங்களுக்கும் அது வந்துருச்சு போலக்கா. சே, எனக்கிட்டேருந்து உங்களுக்கு வரும்னு பார்த்தா உங்கள்கிட்டேருந்து எனக்கு வருது. நீங்க தான் எல்லாம் பேசுற பிள்ளைங்களா மாறிட்டேன்னு சொன்னீங்க. ஆமாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்க்கா. நடத்தும் போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா? ஆமாக்கா. சரி, குட் ஹேபிட் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இடையிலையாவது கேட்குற கொஷினுக்காவது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் பிரிஸ்கா இருக்கும். சரி, யாராவது ஏதாவது கேளுங்க. அக்கா நான் கடிச்சு கேக்கட்டுமாக்கா? கேளுங்கம்மா. அடிக்கவே முடியாதுக்கா. அடிக்கவே முடியாது ஏதா? தண்ணி இல்லக்கா, காத்து. ஓகே, எடுத்துக்கிறோம். தலையில இருந்துட்டு இலையா குட்டிச்சாக்கா,
வரமாட்டேன்க்கா. ஆமாக்கா. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான்க்கா பார்த்துட்டு வந்தேன். சரி, பரவாயில்ல, வெரி குட். பரவாயில்ல, இவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, சூப்பர். நிரஞ்சனாக்கு கிளாப் பண்ணலாமா? வெரி குட். நான் சொன்னதை மதிச்சு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, சூப்பர்மா. அப்போ இத்தனை நாள் நாங்கள் பார்த்தோமே, எங்களை எல்லாம் என்னக்கா சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவங்க இத்தனை நாள் கேட்கல. சரி, நெக்ஸ்ட்டு. ஏம்மா, நெக்ஸ்ட்டுமா. இங்கே பாட்டு ஒரு செகண்ட். கேளுங்கம்மா. சாப்பாட்டுல போட முடியாத சால்ட் எதுக்கா? அசால்ட்டு. எடுத்தனே ஆன்சர் சொல்லிட்டேன்க்கா. கரெக்டா? வெரி குட், சூப்பர் சூப்பர். சாவி தொலைச்சா யாருக்கிட்டக்கா போய் கேட்கணும்? யாருக்கிட்ட? கீதா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. ஒரு பாட்டு போட்டு ஆட முடியாது, அது என்ன பாட்டுக்கா? பாட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கோழி ஏன்க்கா முட்டை போடுது? அதுக்கு 1 2 3 தெரியாது. மேக்ஸ் தெரியாதோ? கரெக்ட்க்கா. மேக்ஸ் தெரியாதா? 1 2 3 தெரியாதா? 1 2 3 தெரியாது. ஓகே ஓகே. அப்புறம் அக்கா நான் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒரு இன்ஜினியர் ரோடு போடும்போது அது பக்கத்துலயே வாழை மரத்தை நட்டு வச்சுட்டே போனாரா, ஏன்க்கா? இது யாரோ கேட்டாங்கம்மா. ஒருத்தவங்க ரோடு போடும்போது வாழை மரத்தை நட்டு வச்சுக்கிட்டே போனாங்களாம், ஏன்னு கேக்குறாங்க பக்கத்துல. கரெக்ட் கரெக்ட். வெரி குட் வெரி குட். கரெக்டாமா? ஓகே ஓகே. ஏன்னா இந்த கொஸ்டின் யாரோ கேட்டாங்கம்மா. நான் சொல்லுவாங்கக்கா. சொல்லுங்கப்பா. மைக்கேல் ஜாக்சன் ஆடுவாரு பாடுவாரு, உட்கார சொன்னா உட்கார மாட்டாரு. டிவி. இல்லக்கா. மரம். இல்லக்கா. நீங்க தானே சொன்னீங்க மரம் ஆடும் பாடும்னு. இல்லக்கா, மைக்கேல் ஜாக்சன் பாடுவாரு ஆடுவாரு, உட்கார சொன்னா உட்கார மாட்டாரு. அவருக்கு உட்கார தெரியாதாக்கா? ஏன்னா உங்க வீட்டுல சேர் இல்லையா? இல்லக்கா. தெரியலையேப்பா. அவருக்கு தமிழ் தெரியாதுக்கா. ஓ சூப்பர் சூப்பர். அப்ப ஆடுங்க பாடுங்கன்னா பண்ணுவாரு. அவங்க அதை செஞ்சு காட்டுறாங்க. அப்ப உட்காருங்களும் செஞ்சு காமிப்போம். அது யூடியூப்ல தாக்கா பார்த்தேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் வேற யாரு? அக்கா ஒரு பீஸ் பாட்டு பாடுறேன்னு சொன்னாங்க. எந்த பீஸ்? தாரகா சொன்னாங்க. தாரகா கேளுங்கம்மா. தாரகா ரெடியா இருங்க. தண்ணீர் இல்லாத என்னால் அழ முடியும், ஆனால் பார்க்க முடியாது. நான் யார்? யாரு? என்ன சொன்னீங்க? தண்ணில்லாத என்னால் அழ முடியும், பார்க்க முடியாது. நான் யார்? நீங்க ஐஸ் கியூப்னு சொன்னீங்களா? ஆமாக்கா. மழை. மேகம்க்கா. ஓகே. ஹஷ்னி ரெடியா? சாரி, தாரகா. ஹஷ்னியும் சொன்னீங்க. தாரகா ஸ்டார்ட் பண்ணுங்க.
தாரகா மியூட்ல போட்டிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஹர்ஷினி நீங்க கேளுங்கம்மா. சாப்பிட முடியாத ரைஸ் எதுக்கா? சன்ரைஸ். சன்ரைஸ் அக்கா. சன்ரைஸ் கரெக்டாமா? யாரும் இன்னும் அப்புறம் தாரகா அப்புறம் நானும் கூப்பிடவே மாட்டேன் தாரகா. என்னம்மா? பாடுங்க. பாடுங்கம்மா. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது காணா பாட சொல்லியதே. நீ இடம் பிடித்தாலும் அடங்கிக் கொள்கின்றேன், உன் அடிமெத்தையின் மேல் உறங்கிக் கொள்கின்றேன். எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கணா பாட சொல்லியதே. உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொன்னேனே, அதன் வழி என நானும் தேடி போவோமே. பாடு மறந்துட்டேன்க்கா. அக்கா is missing. இங்கதாம்மா இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. அப்படிங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பாப்பா. வேணாம், ஐயோ வேணாமா. பிரிஸ்கா நான் இன்னும் ஆவலப்பா. எங்களுக்கும் எனர்ஜி வேணும்லக்கா, பாடுங்கக்கா. ஐயோ நீங்க பண்ணாதான் உங்களுக்கு எனர்ஜி. நீங்க எல்லாருமே பாடுங்க. எல்லாரும் கோரஸா ஒரு பாட்டு பாடுங்க. தாரகா இந்த மாதிரி டேலண்ட் வச்சுக்கிட்டு பேசாமலே இருக்க கூடாது, சரியா? பேசலன்னா இனிமே பனிஷ்மெண்ட் தான். நானும் பேச மாட்டேன். என்னம்மா? சொல்லுங்கம்மா. இன்னொரு ஒரு பீஸ் இருக்குக்கா, அதெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்குதுக்கா, என்னன்னு கேளுங்கக்கா. ஜென்சி தானே? ஆமாங்கக்கா. ஜென்சி இத்தனை எங்க போனீங்க? கிளாஸ் வந்துடணும் எப்படியாவது. ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்க சொன்னா அடுத்த நாள்ல இருந்து காணா போயிட்டாங்க. திருச்சி போயிட்டேங்கக்கா. நாங்கெல்லாம் திருச்சி போயிட்டோம். சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டேங்கக்கா. அந்த சமயப்பா. சரி எடுக்கவாக்கா? எடுங்கம்மா. நீங்க இப்ப ஓகே சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஆமாக்கா. எடுங்க எடுங்க, தேடுங்க தேடுங்க. அதுக்குள்ள வேற யாராவது அதை கேக்குறீங்களா? தர்ஷினிலாம் கேட்கலையா? சந்தோஷ்னி கேட்டீங்களா? நான் கேட்டீங்களா? ஐயோ எல்லாரும் கேட்டீங்களா? பத்மஸ்ரீ கேட்டீங்களா? இன்னைக்கு நிறைய கேளுங்க. இவங்க பேர் என்னப்பா, ராஜா ஐடியில இருக்கீங்களே, கேட்டீங்க நீங்களும் ஏதோ கேட்டீங்க. வேற யாரும் இன்னும் பேசல. இளம்பிரியன் எதுவுமே சொல்லியே. யஸ்வதி சொன்னீங்களா? கேட்டீங்க. இளம்பிரியன், ரைடர், இளம்பிரியன் தான் எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா எடுக்கிறீங்களா?
நீங்க அப்ப பாட்டு பாடுங்க. பாட்டு நீங்க பார்த்துட்டு இல்லக்கா, நாளைக்கு வர்றேங்க. சரிப்பா. சுபாஷினி ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகேக்கா. ம் மைனஸ் 2 இருக்குக்கா. ஆ அப்ப மைனஸ் 2க்கு முன்னாடி உள்ள வேல்யூ எடுத்துக்க போறோம். அப்ப இது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எத்தனாவது சம்மன் சொல்லிடுங்க. எக்ஸாம்பிள் 1.18க்கா. ஓகே. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எடுத்துட்டோம். x லெஸ் தென் மைனஸ் 2 இருக்குக்கா. அப்ப மைனஸ் 2க்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் எடுத்துக்க போறோம். அப்ப -3 -4ன்னு எக்ஸெட்ரா வரைக்கும் எடுத்துக்கிறோம். அடுத்து -2 லெஸ் தென் x லெஸ் தென் 3 இருக்கு. அப்ப -2 -1 0 1 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து x greater than 3 இருக்கு. அப்ப 3ல இருந்து எக்ஸெட்ரா எடுத்துக்கிறோம் 4 5 6ன்னு. ஃபர்ஸ்ட் f of 4 ன்னு கேட்டிருக்காங்க. 4 எதுல இருக்குன்னா x 3x minus 2ங்கிற வேல்யூல இருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணி x இருக்கிற இடத்துல 4 போட்டா 3 4s are 12 minus 2 is equal to 10. ஃபர்ஸ்டோட ஆன்சர் கிடைச்சிச்சுக்கா. புரியுதா? புரியுது சொல்லுங்க. மத்தவங்களுக்குலாம் புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். புரியுதுக்கா. புரியுதுக்கா. அடுத்து f of -2. -2 எதுல இருக்குன்னா x ஸ்கொயர் -2ல இருக்கு. x இருக்கிற இடத்துல -2 போட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்ப அதை ஸ்கொயர் பண்றப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி 4 - 2ன்னு வரும். ஈக்குவல் டு 2. அதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்டு f of 4 plus 2f of 1. f of 4க்கு அதே 3x - 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 10ன்னு வரும். 2f of 1க்கு 1 எதுல இருக்குன்னா x ஸ்கொயர் -2ல இருக்கு. அப்ப 1 ஸ்கொயர் -2ன்னு வரும். ஈக்குவல் டு -1. இப்ப f of 4 plus 2f of 1ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அதோட வேல்யூவை போட்டு. அப்ப f of 4க்கு 10னும் பிளஸ் 2 ஓட வேல்யூ அப்படியே போட்டு f of 1க்கு -1ன்னு போட போறோம். அப்ப 2 -1ஓட மல்டிப்ளை பண்ணா -2ன்னு வரும். 10 - 2 8ன்னு வரும். அடுத்து ஃபோர்த் ஒன் f of 1க்கு அதே வேல்யூ x ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு -1ன்னு வரும். f of 4க்கும் அதே மாதிரி போட்டா 10ன்னு வரும். -3க்கு 2x plus 7 போட்டு x இருக்கிற இடத்துல -3 போட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இந்த ஃபுல் வேல்யூல இதோட வேல்யூலாம் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of 1க்கு -1 -3 அப்படியே போட்டுட்டு f of 4க்கு 10 -3க்கு 1. இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்றப்ப 10 3s are 30. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப 31 -31 ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். வெரி குட். சூப்பர். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர்மா. நான் கூட எடுக்க மாட்டீங்களோன்னு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. வெரி குட். தேங்க்யூ. சூப்பர். புரிஞ்சுது. புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேக்கா. ஓகே. சிம்பிளா இருந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வெரி குட். அதாவது நீங்க சொல்லும் போது இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான், இப்படி போட்டு இப்படி வந்தா இப்படி வந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. வேற யாராவது சொல்லணுமா? சொல்றதுனா சொல்லுங்க. ஒரு 2 சம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடுறேன் நான். நாளைக்கு நீங்க பாடணும். நாளைக்கா? சரி, ஓகே. ஓகே. வேற யாராவது கேக்குறீங்களா? பத்மஸ்ரீ ஒண்ணுதான் கேட்டேன்னு ஃபீல் பண்ணீங்க. கேளு. ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸே ஆட முடியாது. என்ன ஸ்டேஜ்க்கா? கோமா ஸ்டேஜ். உடனே சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டாங்கம்மா ஏற்கனவே. சரிக்கா. வேற பத்மஸ்ரீ ஏதோ ஆன் பண்ணீங்களேமா? நான் இப்போக்கா ஆன் பண்ணேன். ஓகேம்மா. வைத்தீஸ்வரன் அவ்வளவுதானா? சொல்லுவாக்கா. சொல்லுங்கப்பா.
கடல் தண்ணியாக்கா உப்பா இருக்கு. இனிப்பா இருந்தா ஈவிக்குங்க. நீங்க அக்கா உட்கார முடியாது தர இருக்குல்ல. உட்கார முடியாத தர எது? தெரியலையே. புளியோதரைக்கா. சரி சரி, கீழே கொட்டி உட்காந்துக்கலாம். சும்மா சொன்னேன். நீங்களும் ஏதோ காமெடி சொல்லுங்கப்பா. யார அடிச்சாக்கா வலிக்காது? காத்தடிச்சா வலிக்காதுக்கா. சரி, அப்படியே சமைக்க போயிருவா. நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? கேளுங்கக்கா. ஒரு கொஸ்டின். சிரிப்பு இல்லக்கா. சரி, நீங்களாம் சொன்னீங்களா, அதே எனக்கு போதும். நாளைக்கு கேட்குறேன். சரி, இப்போ ஏன் இந்த வட்டம் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா, ஒரு வட்டத்துல வந்து எல்லா ரேடியஸ் எல்லாமே எப்படிமா இருக்கும்? ஆரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆரம் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி? ஒரே அளவுல இருக்கும். கரெக்ட். இப்போ இங்க 7னா இங்கேயும் 7 தான், இங்க எடுத்தாலும் 7 தான், இங்க எடுத்தாலும் 7 தான், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இங்க ஒரு ரேடியஸ் இருக்குமா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பிசின்னு வச்சிருக்கேன். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், அதாவது இது ஒரு வட்டம். இங்க என்ன கணக்குனா, ஒரு பாறை ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. அதோட சென்டர்ல இருந்து இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து பாக்குறாங்க, இங்க இருந்து இந்த உச்சியை பாக்குறாங்கம்மா. அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இது முடிகிற இடத்த இங்க இருந்து பாக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருந்து உச்சியை பாக்குறாங்க, கொஞ்சம் தள்ளி போய் இந்த பாக்குறாங்க. அதுதான் இந்த டயக்ராம். இங்க ரேடியஸ் இதுல இருந்து இதுவும் ஈக்குவலா தானே இருக்கும். இதுவும் ஆர்னா இதுவும் ஆர். ஆனா இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட இந்த சிலையோட ஹைட்டும் ரேடியஸும் கேக்குறாங்க. பாறையோட ஆரமும் ஹைட் என்ன அப்படின்னு 2 கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? ஃபாஸ்டா சொல்லிட்டேனா? ஓகே, யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. இதே டயக்ராம தான் தூக்கி இங்க வரைஞ்சு வச்சிருக்கேன். அந்த பாறையை வரையாம ரேடியஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது தெரிஞ்ச வேல்யூ இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போறேன். என்ன எடுத்துக்கலாம்? இந்த இந்த ஏசிஇ எடுத்தா ஹெச்ஆர் ரெண்டுமே தெரியல. அப்போ நான் இந்த பிசிஎஃப் இந்த முக்கோணத்தை எடுத்துக்க போறேன். ட்ரையாங்கிள் பிசிஎஃப் எடுத்துக்க போறேன். நான் என்ன சும்மா வரைஞ்சு காமிக்கிறேனே. இது ஃபுல்லும் வேணும். ஆர் பிளஸ் 7 பிளஸ் 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? 12 பிளஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆர் தான். ஓகேவா? ஓகே, இது 90 டிகிரி. இது வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, அதே தான். இது வந்து இந்த சைடும் இந்த சைடும் எடுத்துக்க போறோம். அப்ப என்ன வேல்யூமா எடுத்துக்கணும்? எதிர் பக்கமும் அடுத்த பக்கமும் ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்படின்னா வெரி குட். tan தீட்டாக்கு பதிலா 30 டிகிரி, ஆப்போசிட் அட்ஜசன்ட். tan 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/√3. இப்போ இதையும் நான் இங்க கொண்டு போய் மல்டி பண்ணிட்டேன், கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 12 ஆர் ஈக்குவல் டு ஆர். நான் வந்து மேலையும் கீழையும் √3 மல்டி பண்ணிக்க போறேன். சரி, இப்போ √3 மல்டி பண்ண வேணாம். இதை கூட இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணிடுவோம், இதை இங்கே மல்டி பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு அது ஆர் தானே வேணும். நான் இங்கே 12 இங்கே வச்சுக்கிறேன். 12 + ஆர் இருக்கட்டும். இதை இங்கே மல்டி பண்ணால் √3 ஆறு. இந்த ஆரை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ எப்படி மாறும்? 12 ஈக்குவல் டு √3 ஆர் மைனஸ் ஆர்னு வரும். இது ரெண்டுலேயும் காமனாக ஆரை வெளில எடுக்க போகிறேன். இப்போ ப்ராக்கெட்டில் √3 - 1 இருக்கும், இங்கே 12 இருக்கும். எனக்கு வந்து ஆர் தான் வேணும். அப்போ ஆரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸை இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆர் கிடைக்கும்.
சரி, இப்போ எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு பாட்டு சத்தம் கேக்குதா? √3 - 1 இப்போ நான் வந்து √3 + 1 மேலே கீழே மல்டி பண்ணிக்கிட்டுமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல? அப்போ 12 பிராக்கெட்ல √3 + 1 கீழே இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணும்போது a + b × a - b. அப்போ a² - b ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் பண்ணா √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 3 மட்டும் வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அப்போ 12 √3க்கு 1.732 + 1 டிவைடட் பை 3 - 1 2 இது கேன்சல் பண்ணா 6. இதையும் ஆட் பண்ணிட்டு 6 கூட நீங்க மல்டி பண்ணணும். அப்படின்னா 6 × 2.732 இது கூட இதை மல்டி பண்ண வேண்டியதான். மல்டி பண்ணி பாருங்கம்மா. 16 கரெக்டா? 16392 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி, சாரி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டேன். ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, 6 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாமா? நீங்க டைரக்டாவே √3க்கு ஒரு வேல்யூ போட்டு அதை மைனஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் 1000 அந்த மாதிரி மல்டி பண்ணி கேன்சல் பண்ணி கூட கொண்டு வரலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும், கீழே வந்து பாயிண்ட் வேல்யூ தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி மேலேயும் கீழேயும் காஞ்சுகேட் எடுத்துட்டு அதை வந்து ஹோல் நம்பரா ஆக்கி கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். 6 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு முடிஞ்சிடுச்சு, ரேடியஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ h கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 6க்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என்ன 16.39 சம்திங், இங்கேயும் 16.39 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லும் நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போறோம்? இந்த வேல்யூ, இந்த முக்கோணம் அப்படியே எடுத்துக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ACD. நான் வந்து வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறது கிடையாது, 6க்கு அப்புறமா தான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். அந்த டயக்ராம் எப்படி இருக்கு? இங்க வந்து R + 7 இருந்துச்சு, இங்க 6, இங்க H இருந்தது, இங்க 90, இங்க 45 டிகிரி. சரி, இப்போ tan தான் 45 டிகிரி. ஆப்போசிட் வந்து ஃபுல்லும், இது ஃபுல்லும் எடுத்துக்கணும். R + H adjacent அடுத்துள்ள பக்கம். இப்போ tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1 = R + H divided by R + 7. இதை இங்க கொண்டு போய் நான் மல்டி பண்றேன்னு வச்சுக்கோங்க. R + 7 = R + H. இந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல தான் போகும். அப்ப ஹெச்சோட வேல்யூ 7. ஆன்சர் கிடைச்சிருச்சு. சிம்பிளா கிடைச்சிருச்சு. நான் யாருக்கு வேல்யூவே இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கல. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறீங்களா? ஓகேவான்னு பாருங்க. இன்னும் ஒரு கணக்கு. எதுவும் சொல்லணுமாப்பா? ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சா? ஹரிஷ் ஓகே. ஓகே ஓகே, இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு சம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க போட்டு வாங்க. ஏன்னா டைம் ஆயிரும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. இது நான் இன்னொரு சம் இருக்குல்ல, அது முடிஞ்சிடுச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து டிப்ரெஷன் சம்ஸ், அதாவது இறக்க கோணங்கள் தொடர்பான சம்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுலாம் ஏற்ற கோணம், அதாவது கீழே இருந்து மேலே பார்க்கறது. இனிமே எல்லாம் மேல இருந்து கீழே பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ் ஆகும், சரியா? ஆனா எங்க எப்படின்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபீல்டு எடுத்து போகும்போது அதெல்லாம் யூஸ் ஆகும். சரி, இப்போ இந்த சம் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन எப்படி இருக்கு? இங்கே நான் அப்படியே டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு 15 மீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி ஒரு கோபுரம் இருக்கு. ஏதோ ஒரு செல் டவரோ ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட 15 மீட்டர். இப்போ ஒரு விளக்கு கம்பம் ஒன்று இங்க இருக்கு. இங்க ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்கு, விளக்கு கம்பம். இதோட அடி மற்றும் உச்சியிலிருந்து இந்த கோபுரத்தோட ஏற்றுக்கணும். அடியில இருந்து இதோட டாப் பாக்குறாங்க அப்படின்னா அது வந்து 60 டிகிரியா இருக்கும்.
இதோட டாப்ல இருந்து இதோட அந்த உச்சியை பார்க்குறாங்க. இது ஆக்சுவலா இப்படி இருக்கும். ஆனா இங்கேருந்து பார்க்கறதுனால இது ஒரு 30 டிகிரி. அப்படின்னா இதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. கான்செப்ட் புரியுதா? இதாம்மா கொஸ்டின். இதோட ஃபுல் ஹைட் வந்து 15. நான் வந்து எனக்கு வந்து இது ஃபுல் ஹைட் 15மா. இப்போ நான் வந்து இந்த ஹைட் எனக்கு வேணும். இது ஹெச்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ஹெச்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்சா தான் இருக்கும். சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அப்ப இந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 15 மைனஸ் ஹெச்சா இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்டா? இது ஹெச்னா இது ஹெச்னா ஃபுல் வேல்யூ 15ன்றதுனால இது 15 மைனஸ் ஹெச்சா இருக்கும். இப்போ ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 60, இது வந்து 30 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படின்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இது ஃபுல்லும் நமக்கு தெரியுமா 15ன்னு. ஃபர்ஸ்ட் இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்து இந்த வேல்யூவை கண்டுபிடிங்க. ஓகேவா? இதே அளவு தான் இதுவும், இந்த வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து இதை கண்டுபிடிக்கணும். இதை எடுத்துக்கும் போது இந்த குட்டி முக்கோணம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த வேல்யூ வந்து 15 மைனஸ் ஹெச்ன்னு எடுத்து ஹெச்சை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். போடுறீங்களா? சிம்பிள் தான். ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகே. எல்லாமே சிம்பிள் தான்க்கா. நீங்க சொல்வீங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் ஈஸி தான். சரி, இப்போ நாளைக்கு வந்து கிராஃப்ல வந்து உங்களுக்கு 5th சம் போட்டுக்கோங்க. ஜாமெண்ட்ரியில வந்து அந்த 2 மாடல் முடிச்சுட்டு திருப்பி வந்து நீங்க டேஞ்சன்ட் சம் எடுத்துக்கோங்க. தொடுகோடு கணக்கு எடுத்துக்கோங்க. 2 டேஞ்சன்ட் 2 தொடுகோடுகள் வரைகிற சம்ல ஒரு சம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் போட்ட சம் வேணா அதுக்கு அடுத்த சம் எடுத்துக்கோங்க. 2 முடிஞ்சிருச்சா? அப்புறமா வந்து தேற்றம்ல வந்து அடிப்படை வித்து சமம் தேற்றத்தோட மறுதலை கான்ஜுகேட் கான்வெஸ் பார்ட். ஓகேவா? கான்வெஸ் பார்ட் எடுத்துக்கோங்க. அது முடிஞ்சிருச்சு. 3 முடிஞ்சிருச்சா? 1 மார்க் வந்து 8th சாப்டர் 1 மார்க். கரெக்டாப்பா? 8th சாப்டர் 1 மார்க் எடுத்துக்கோங்க. 4 முடிஞ்சிருச்சு. ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் நான் சொல்லுவேன். எழுதிட்டீங்களா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் திருப்பி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் எடுத்துக்கோங்க. இந்த சம் இம்பார்ட்டன்ட். இது எடுத்துக்கோங்க. 1.16. இது ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.16 5 மார்க்ல வச்சுக்கோங்க. 5 மார்க்குக்கு அந்த சம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ல முடிஞ்சிச்சா? இது முடிஞ்சிச்சு. இந்த சம் எடுத்துக்கோங்க. 1.17. ஓகே. 1.16 1.17 இது 2 எடுத்துக்கோங்க. 5 மார்க் 2 மார்க் 1. நாளைக்கு யாராவது 5 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவாம்மா? தூங்கிட்டீங்களா? டெஸ்ட் எழுதணும். எல்லாரும் டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. காலையில இனிமே 4 மணிக்கு எழுந்திருங்க. ஸ்கூல் திறந்துட்டாங்களே? அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. பாத்தீங்களா? மார்க்லாம் கொடுத்துருப்பாங்களே எல்லாருக்கும். சொல்லாதவங்க மார்க் சொல்லுங்க. எல்லாம் பயந்துட்டு போயிருப்பீங்களே. மார்க்லாம் சொல்லுங்க. சுபாஷினி எத்தனை? 86. பத்தாதுமா. இன்னும் நிறைய வாங்கணும். கரெக்டா எழுதிருக்காங்க. ஆனா ஒரு மார்க் போடவே இல்லை. செக் பண்றேன்ட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு மார்க் தானே. மத்த மார்க் இளம்பிரியன் இன்னும் நல்லா படிக்கணும்பா. அடுத்த தாட்டி எடுக்கிறேன். சரி. பத்மஸ்ரீ
அன்னைக்கே சொல்லிட்டேங்கக்கா. சொல்லிட்டீங்களா? தர்ஷினி, ஜென்சி 76 இன்னும் நல்லா படிக்கணுமா? நிரஞ்சனா சொல்லிட்டீங்களா? இளம்பிரியன் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்க. யாரும் நந்தினி சொல்லிட்டீங்களாமா? 80க்கா. 80. சந்தோஷினி 90க்கா. 90. இன்னும் 10 மார்க் எடுக்கணுமே. இன்னும் நல்லா படிக்கணும். ஓகே யஸ்வதி. ஓகே. இப்போ ஓகேக்கா. எடுத்திருக்கிற மார்க்லாம் எல்லாருக்கும் பத்தல. ஓகேவா? இன்னும் ஒரு 3 ரிவிஷன் வைப்பாங்க. அவ்வளோதான். அதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அடுத்தடுத்து உடனே வந்துரும். ஒழுங்கா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுங்க. சரியா? இனிமே கம்மியாகக்கூடாது. எடுத்தா 99 அபோவ் மட்டும் தான் எடுக்கணும். 99 அபோவ் ஓகே தானே? ஏன் இந்த ஒரு மார்க் 100 அபோவ்க்கு போவோம். 100 அபோவ் போட மாட்டாங்களே. 99 அபோவ். சரி நம்ம எழுதி வைப்போமா? சரி போட்டுக்கோங்கக்கா. சரி நம்மளே போட்டுக்குவோம். ஓகே. எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்கா? ஆமாங்கக்கா. சரி ஓகே. எடுத்தீங்கன்னா சந்தோஷம். சரி இனிமே நல்லா படிங்க. நாளைக்கு எல்லாம் டெஸ்ட் எழுதுங்கம்மா. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா.